வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு நடுவுநிலைமை அதிகாரம் குறள் எண் 10. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். இந்த குறளில் பார்த்தோம்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நடுவுநிலைமை அதிகாரத்தில் வள்ளுவர் 9 குறளையும் தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிக்காக சொன்னார். இப்போ இங்கே 10வது குறள் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி எப்படி நடுவுநிலைமையோடு இருத்தல் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இங்கே சொல்கிறாரு. அதாவது பிறவும் தம்போல் செய்யின், பிறர் பொருளையும் தம்முடைய பொருள் போல் போற்றி செய்தால் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், அதாவது அதுதான் நல்ல வணிக முறை. இப்போ ஒரு வியாபாரி என்ன பண்ணுறான் அப்படின்னா, பொருளை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி தான் விற்கிறாங்க. அப்படி வாங்கும் பொழுது அவருக்கு கொடுக்குறவங்க எடை குறைவாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப விலை அதிகமாக கொடுத்தாலும் இந்த வியாபாரி என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கினா அவர் திருப்பி அவர்கிட்ட வர வாடிக்கையாளருக்கு விற்கும்போது ரொம்ப லாபம் வச்சு விற்க முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தான் பொருளை வாங்குகின்ற பொழுது உரிய விலை கொடுத்து வாங்கி சரியான எடையோடு வாங்கணும். அதே போல் தன்னுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட விற்க போகும்போது என்ன செய்யணும்னா, சரியான லாபத்தோட, அதாவது அளவுக்கு அதிகமான லாபம் வச்சு விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரி நினைக்கக்கூடாது. வாங்குகிற பொருளையும் எடை குறைவாக வாங்கக்கூடாது. அதே மாதிரி இவர் விற்கும் போதும் எடை குறைவாக விற்கவும் கூடாது, அதிக லாபத்துக்காக வாடிக்கையாளர்கிட்ட விற்கவும் கூடாது அப்படிங்கிறதா. அதாவது வியாபார நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்கிறோம் அப்படின்னா, நமக்கு அவர் அதிக விலை கொடுத்தாலும் நம்ம வாங்க மாட்டோம், எடை குறைவாக கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அதே மாதிரி நாம் வாடிக்கையாளருக்கு விற்கும் பொழுதும் நிறைய லாபம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படின்னா, இந்த விற்கக்கூடிய வியாபாரிக்கும் அது நஷ்டம் ஆகக்கூடாது, வாங்கக்கூடிய வாடிக்கையாளருக்கும் நஷ்டம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட லாபத்தோட பொருளை வச்சு விற்கணும். விற்கும் பொழுது அந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்கும்போது சரியான எடையோடு கொடுத்தல், இதுதான் வியாபாரம் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நிறைய இப்போது அந்த விவசாயி நிறைய பொருட்களை விளைவிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செஞ்சு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்ச விலை கொடுத்து வாங்கி ரொம்ப அதிக விலைக்கு இங்கே மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்கிறது வாணிகத்தில் நடுவுநிலைமை கிடையாது அப்படிங்கிறத வள்ளுவர் குறள் மூலம் சொல்கிறாரு. 2 பேரும் பாதிக்கப்படக்கூடாது, பையரும் பாதிக்கப்படக்கூடாது, செல்லரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் குறள் மூலம் வள்ளுவர் சொல்ல வந்த கருத்து. குறளின் பொருள்: பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். மீண்டும் குறள்: வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல் செய்யின். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.